வணக்கம். வெல்கம் டு டாய் கலெக்ஷன். மீண்டும் ஒரு அதிசயம் என் வாழ்க்கையில் நடந்தது. என்னவென்றால், நேற்று பௌர்ணமி காலையிலேயே இன்று கோயிலுக்கு சென்று நகத்தம்மனை தரிசிக்க வேண்டும் என்று வேலைகளுக்கு இடையில் நினைத்தேன். சாயங்கால வேலையும் வந்துவிட்டது. மணி அடிக்கும் சத்தம் கேட்டது. பேரனும் பேத்தியும் கேட்டார்கள், என்ன சத்தம் கேட்குது என்று. அதற்கு நான், இன்று பௌர்ணமி, கோவிலில் மணி அடிக்கிறார்கள் என்றேன். ஏனென்றால் என் வீட்டுக்கு எதிரில் தான் கோவில் இருக்கிறது. நான் விசேஷ நாட்களுக்கு செல்வேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கோவிலுக்கு சென்று வழிபடுவேன். நேற்று நினைவெல்லாம் அங்கே. ஆனால் என்னால் செல்ல முடியவில்லை. ஏனென்றால் பேரனுக்கு பரீட்சை நடப்பதால் அவனை தயார்படுத்தி கொண்டிருந்தேன். மணி ஆகிவிட்டது. படிப்பும் முடிந்துவிட்டது. கோயிலுக்கு போயிட்டு வா, படிச்சுட்டேயே என்று பேரனிடம் சொன்னேன். அதற்கு அவன், நீங்கள் போயிட்டு வாங்க, எனக்கு டயர்டாக இருக்குது என்றான். நான் அப்பொழுது தெருவில் உள்ள டாகுக்கு சாப்பாடு வைப்பதற்கு எடுத்துக்கொண்டிருந்தேன். பிறகு நான் வெளியில் போகிறேன் என்று அவனிடம் சொல்லிவிட்டு சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தேன். சாப்பாட்டை வைத்துவிட்டு நாகத்தம்மனை நிமிர்ந்து பார்த்தேன். அவள் 120 அடி தூரம் இருக்கிறாள். வெளியில் வந்தேன்னா சாப்பாட்டை வச்சுட்டு அந்த இடத்துலையே நின்று வணங்குவேன். சரி, நம்ம அன்றைக்கி கோயிலுக்கு போகலாம் என்று நினைத்து அங்கு சென்றேன். நான் டாகுக்கு சாப்பாடு வைத்து 1 வாரம் இருக்கும், நன்கு கவனியுங்கள். அங்கே 2-3 பேர் இருந்தனர். அவர்களிடம் நான் எப்படி வந்தேன் என்பதை சொல்லிவிட்டு நாகத்தம்மனை வழிபட்டேன். அவர்கள் மஞ்சள் குங்குமம் எல்லாம் கொடுத்தார்கள், பூ கொடுத்தார்கள், பிரசாதம் பொங்கல் கொடுத்தார்கள். அதை வாங்கி கொண்டு உள்ளே சென்று மஞ்சள் குங்கும பொட்டழகி அரக்கப்பற்றுடை தெரியாமல் பூவால் அலங்காரம் செய்யப்பட்டு வாசனையுடன் வீற்றிருந்தாள். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. மனமகிழ்ச்சியுடன் நான் கோவிலின் சுற்றுப்பிரகாரத்தை சுற்றும்போது எண்ணம் அசை போட்டது. என்னவென்றால், காலையில் நினைத்தேன், மாலை வேளை வந்தது, பூஜையை காண ஆசையாக இருந்தேன். ஆனால் செய்ய முடியவில்லை என்ற ஏக்கத்துடன் என்னுடைய பணிகளை முடித்தேன். எப்படியோ வெளியில் வந்து அவளை தரிசனம் செய்ய வைத்து விட்டாளே. சக்தி உள்ளவள் அவள், ஆதிபராசக்தி அல்லவா. எத்தனை துயரங்கள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அவளை நம்பினால் மலை போல் வந்தாலும் கடுகளவாக மாற்றி விடுவாள். நம்பினோர் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு, நல்லவர்க்கும் ஏழைகளுக்கும் ஆண்டவனே காப்பு என்று மனதில் நினைத்து அவளை வணங்கினேன். நன்றி.